சட்டம் ஒழுங்கு வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எடுக்க வேண்டிய விஷயம். மதுரையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சிவகங்கை இல்லாமல் இருக்கும். ஆனால் எப்படி யுனானிமஸாக எடுக்கிறீங்க? ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் விஸ்வரூபம் படத்துக்கு வந்து எல்லா மாவட்ட எஸ்பியும் வந்து 144 போட்டுவிட்டாங்க, எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அது எப்படி யுனானிமஸாக ஓவர் நைட்லாம் எடுக்கிறாங்க? அப்போ அதுக்கு தானே காவல்துறை பொறுப்பாக்குறோம். அப்போ கரூரில் இவ்வளோ பெரிய கூட்டம் வரப்போது நீ அனுமதி கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. எங்கள் ஊரில் வச்சுக்கலாம், இப்போ நீங்கள் அவுட்டில் வச்சுக்கோன்னு சொல்லி நீங்கள் வந்து தமிழக எதிர்க்கட்சியில் கேட்டது போல் திமுகவுடைய கூட்டம் நடந்துச்சு, 30 நாள் நடந்துச்சு, அங்கேயே நடத்திக்கங்க அப்படின்னு. அங்கே கூட்டம் கம்மியாக இருந்தால் உங்கள் பாடு. அங்கே வந்து 1 லட்சம் பேர் வந்தால் தான் சார் தாங்கும், 20,000 பேர் நல்லா இருக்காது. நீங்கள் அவமானப்பட்டு போங்க, எங்களுக்கு என்ன? எங்களுக்கு சேஃப்டி முக்கியம் சார். உங்களுக்கு கூட்டம் கூடுது கூட அது உங்கள் பாடு, அது என்ன எங்கள் பாடு கிடையாதுல்ல. அப்போ கூட்டம் காட்டுங்கிறக்க முட்டுச்சல் உட்காந்துட்டு இருப்பீங்களா? மாட்டம் சொல்லிக்க வேண்டியதானே. அனுமதி கொடுத்தது நீங்கள். அப்போ தமிழக எதிர்க்கட்சியில் ரொம்ப சிறப்பாக சுட்டி காட்டுறாரு. நாங்கள் அனுமதி கேட்டதுக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய நினைவு தினத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி கேட்டால் கொடுத்துட்டாங்க. அதே இடத்த இவருக்கு வந்து 4 இடத்த கேட்டு கொடுக்க மாட்டேன்னு இப்போ கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் கேட்ட போது அது என்ன சொல்லியிருக்காங்க, அவர் கேட்ட மறுத்த காரணம் சொல்கிறார். அங்கு ஜன நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி, மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி, நெரிசல் அதிகம் உள்ள பகுதி, அதனால் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இவங்களுக்கே கொடுத்தாங்க. அப்போ ஏடிஎம்கேக்கு என்ன காரணம் சொல்லி மறுத்தீங்களோ அதே ஏடிஎம்கே திரும்பி கொடுத்துட்டீங்க. அப்புறம் தாவே அப்போ ஜன நடமாட்டம் குறைஞ்சிருச்சாங்க.